Mr. Tennali Raman, sponsored by Amurthanjan Dr. Sugam, Gold Million Sunflower Oil and Arasan Soap. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. அங்க பாத்தியா? என்னது டிராக்டர் ஓட்டுறானோ அதில் என்ன ஆச்சரியா? ஏச்சி அங்க பாரு, என்ன கூட்டம்? ஏதாவது வித்த காட்டணுவ. வா என்னன்னு போய் பாப்போம். எல்லாரும் தயாராயிட்டீங்களா இந்த அற்புத காட்சியை பார்க்க? தள்ளுங்க வெளியே விடு. நல்லா பாத்துங்க, கார்ல கயிறை கட்டியாச்சு. உங்கள யாராவது மீச முளைச்ச ஆம்பளையா இருந்து பல்லால இந்த காரை கடிச்சு இழுத்தா நான் 2000 ரூபாய் தரேன். நான் இழுத்தா நீங்க 2000 ரூபாய் தர தயாரா? என்ன பங்காளி காரை பல்லால கடிச்சு எடுக்கிறாங்கறான்? எலும்பு கடிச்சாலே பல்லு போயிருது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதானே. என்ன எல்லாரும் அப்படி யோசிக்கிறீங்க? உங்களால முடியாது அவ்வளவுதானே. பந்தய பணம் 2000 ரூபாய் கட்டுங்க, நான் இழுக்கிறேன். நம்ம தானே 2000 ரூபாய் கேட்போம், இவன் கேட்கறான். நம்மள மாதிரி ஊரை ஏமாத்துறோம் போல் இருக்கு. பங்காளி நாம ஒரு இடத்துக்கு வந்துட்டா அந்த இடத்துல வேற எவனையும் ஏமாத்த கூடாது. என்ன செய்ய போற? பாத்துக்கிட்டே இரு. அண்ணே இந்தாங்க பணம் 2000 ரூபாய் இருக்கு, எங்க பல்லால கடிச்சு எடுங்க பாப்போம். நிறுத்தியா? இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? இதை விட பெரிய பெரிய சாதனையெல்லாம் இருக்கியா? அந்த சாதனையெல்லாம் பண்றதுக்கு பிறந்த சிங்கம் அதை இருக்கு பாரு. பஸ் எவ்வளவு வேகத்துல வந்தாலும் சரியா என் பங்காளி ஒரே கையால எடுத்துவாரு. சொல்றத நம்பும்படியா சொல்லுங்களேன்டா. அண்ட புழு ஆகாச புழு புழுகிறீங்க, அது எப்படி ஓடுற பஸ்ஸ ஒரு கையால் நிறுத்த முடியும்? அது மட்டும் இல்லையா, வாயால ஊதிய கிளப்பிடுவாரு. என்ன புழுதியவா? பஸ் ஐயா. அதுக்காக நாங்க ஒண்ணும் உன்ன மாதிரி பேராசப்பட்டு 2000 ரூபாய் எல்லாம் கேட்க மாட்டோம். ஒரு 500 ரூபாய் கொடுங்க போறோம். என்ன பங்காளி மாட்டி விட்டதா முடிவு பண்ணிட்ட, பேசு. உன்னால முடியும், பேசாம இரு. யோ ஓடுற பஸ்ஸ ஒரு கையால நிறுத்திட்டா 500 ரூபாய் என்ன 5000 ரூபாய் தரேன். பஸ்ஸை நிறுத்துறதுக்கு என் பங்காளி ரெடி, பணத்தை கட்டு. முதல்ல பஸ்ஸை நிறுத்து, அப்புறம் பணத்தை கட்டுறோம். யா அட்வான்ஸாவது வாங்காம என் பங்காளி பீடி கூட குடிக்க மாட்டாரியா? என்னயா ஊர்காரங்கெல்லாம் வளவளன்னு பேசுவீங்க, இன்னைக்கு நம்ம பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கய்யா. அண்ணே சொல்றதுல நியாயம் இருக்குல்ல. பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அட்வான்ஸ் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைண்ணே. இந்த அப்படி என்னங்க ஊர்க்காரங்க பணத்தை பிடிங்கி கொடுத்துட்டீங்க? அவசரப்படாதய்யா, எப்படியும் அவன் பஸ்ஸை நிறுத்த போறது இல்ல. உன் பணம் உங்ககிட்ட பத்திரமா வந்து சேரும். சரிண்ணே. பஸ்ஸை நிறுத்தலன்னா இதே பணத்தை திருப்பி கொடுத்துறேன். இது நியாயம். வா ரோட்டுக்கு போலாம். பிச்சை எடுக்கவா? அது நீ அப்புறமா எடுத்துக்க, இப்ப பஸ் நடத்தலாம். வா. சத்தம் கொடுத்து தூக்கி போட்டு மறிச்சு போடுவான். எல்லாரும் இங்கே நில்லுங்க. முடியாது, நான் பக்கத்துல போய் இவர் பஸ்ஸை நிறுத்துறதையும் ஊதி கிளப்புறதையும் பார்க்கணும். யோ இங்க என்ன பார்த்தா உனக்கு கண்ணு தெரியாதா? பக்கத்துல வருவேன். நீ வந்தீனா பஸ் மேல ஏறிறியா? இங்கே இருங்க பாபங்களி. பாருங்க பஸ் வரப்போகுது, பங்காளி நிறுத்த போறாரு. அப்படி அப்படி பஸ் வருது. வேகமா வந்துகிட்டே இருக்குது. பாருங்க பங்காளி எப்படி நிறுத்த போறாருன்னு. கண்டக்டர் ஊர்கார பையெல்லாம் ஒன்னா நிக்கிறாங்கடா. இன்னைக்கு செம்ம கலெக்ஷன் போ. யாரே ஏறிட்டேன். விசில ஊது.
பாத்தீங்களா, ஒரே கையால பஸ் நிறுத்தினாரு, ஊதியே கிளம்பிட்டாரு. டாடா டாடா. டாடா பை பை. இன்னும் ஏமாத்துறீங்களா? எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. டேய் ஊர்க்காரனை இழிச்சவன் நினைச்சியா? 3 பேர் வருவீங்க, பணத்தை வசூல் பண்ணுவீங்க, 2 பேரை பஸ்ல ஏத்தி விட்டுட்டு நீ பின்னால போய் கார்ல வாங்கிக்கலாம்னு பாத்தியா? ஓடுற விடுங்கயா, ஏமாத்துற அவனுக்கு அடி எனக்கா. இல்லையாரப்பா, முதல்ல பக்கத்து ஊருக்கு பஞ்சாயத்துக்கு போறேன். 18 பட்டியலையும் சின்ன கவுண்டருக்கு பேர் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கணும். இதே அருள் புரியணும். முடியும் முடியாது. ஓகே காக்கா. முடியும். முடியாது. நிச்சயமா முடியும். நிச்சயமா முடியாது. முடியும். முடியாது. என்னென்ன கிறுக்கு பையன் நினைச்சியா? என்னால முடியும். என்னென்ன கேன பையன் நினைச்சா உன்னால முடியாது. நான் நினைத்தே முடிப்பவன். என்னால முடியும். நான் போக்கிரி ராஜா, உன்னால முடியாது. நான் சகலகலா வல்லவன். என்னால முடியும். நான் ஆளவன் தான், உன்னால முடியாது. முடியும். முடியாது. முடியும். முடியாது. முடியும். யாரு இவனுங்க? விட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டே செத்து போயிடாம போட்டுருக்கு. நாம பஞ்சாயத்து தலைவரா இருந்து இந்த பிரச்சனை தீர்த்து வைக்காம போக கூடாது. முடியாது. முடியும். முடியாது. முடியும். நிறுத்துங்கப்பா. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், இந்த பரதேசி பையன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா இவனால முடியாது சார். இந்த கம்நாட்டியை முன்ன பின்ன நான் பார்த்தே இல்லை சார். என்னால முடியும். என்ன முடியும், என்ன முடியாது? இப்ப கேட்டீங்களா, இது நியாயமான கேள்வி. உங்க கையை நான் இப்படி புடிச்சுக்கிட்டேன்னா இவன் இந்த செயினை அறுத்துக்கிட்டு ஓடுவேன்றான் சார். முடியுமா சார்? அது முடியாது. முடியாதா? என்ன சார் நீங்களும் அவனோட சேர்ந்து பேசுறீங்க? முடியும் சார். கத்தனை மட்டும் அவன் திருப்பி கொண்டாந்து கொடுத்துட போறானா? அவன் முடியும்னு பந்தயம் போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டான். நான் முடியாதுன்னு பந்தயம் போட்டேன், அதுல நான் ஜெயிக்க வேண்டாம். நீ என்ன பந்தயம் போட்ட? நான் இப்படி ஓடினா உங்களால பிடிக்க முடியாதுன்னு பந்தயம் போட்டேன். ஐயோ, இந்த பக்கம் ஒருத்தன் போறேன், இந்த பக்கம் ஒருத்தன் போறேன். செயின் போச்சு. பங்காளி, எப்படியோ அறுத்துட்டு வந்த 5 பவுன் செயினை 4000 ரூபாய்க்கு வித்தாச்சு. என் பங்கை கொடு. இதா 1000 ரூபா. இன்னும் 1000 ரூபா கொடுக்குற? வேற எவ்வளவு? 4000த்துல பாதி 2000 தெரியுமில்ல? நான் குரு, நீ சிஷ்யன் தெரியுமில்ல? இந்த பாரு, இந்த குரு சிஷ்யன் கதையெல்லாம் என்கிட்ட பேசாது. அன்னைக்கு பேய் ஓட்டுறதுக்கு போனப்போ ஆளுக்கு பாதி தானே அடி வாங்கிட்டு வந்தோம். ஆமா. அதே மாதிரி 4000த்துல பாதி 2000 நீ கொடுக்கணுமா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன். முடியாதுனாக்க நான் வாங்காம விட மாட்டேன். சரி, நான் சொல்றதை நீ செஞ்சியன்னா உனக்கு இந்த 4000 கொடுத்துட்றேன். என்ன செய்யணும்? அதோ ஒரு பொண்ணு இருக்கு பத்தியா? ஆமா. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ முத்தம் வாங்கிட்டு வா. இந்த 4000 கொடுத்துட்றேன். முத்தம் வாங்கணுமா? என்னமா புத்தகம் வாங்கணுன்ற மாதிரி சொல்ற? இந்த பாரு பங்காளி, இந்த வில்லங்கமெல்லாம் பண்ணாத. இவ்வளவு தூரம் பேசுற, நீ போய் வாங்கிட்டு வாங்கி பார்க்கலாம். அப்படி வாங்கிட்டு வந்துட்டா இந்த 1000 ரூபாய் எனக்கு வேணாம். கொண்டா. முத்தம் வாங்க வராம போட்டு வெளுக்க போறாங்க. போ. ஓப்போடு கிழட்டு கம்நாட்டி இங்கதான் உட்காந்துருக்கியா? ஜென்டில்மேன், குடிக்க கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? வாட்டரா? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? கோட்டர்னா தெரியுமா? ஓ, அது நல்லா தெரியுமே. அது மட்டும் கத்து வச்சுக்கோங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், கொடுக்குறீங்களா? உங்களை பார்த்தா நல்லா படிச்ச புள்ள மாதிரி தான் தெரியுது. கொடுத்து தான் ஆகணும். தவிச்ச வாய்க்கு கையை பாருங்க. கிருஷ்ணாவில் போயிட்டு கருப்பாயிடுச்சு. உள்ள போய் முன்ட்டு வர முடியாது. சரிங்க. தெருப்பை பிள்ளை என் பொண்ணு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு. அங்க போய் கேளு. உங்க பொண்ணுகிட்ட எவ்வளவு வாங்கினாலும் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. எவ்வளவு வேணாலும் குடிங்க. குட் ஃபாதர். ஹே, யோ, யார் யா நீ? நான் யாரு என்னங்கிறது முக்கியம் இல்ல. ஒரு முத்தம் கொடு. என்னது முத்தமா? ஆமா, உங்க அப்பாட்ட பேசிட்டேன். வேணா கேட்டு பாரு. அப்பா, நீங்க தான் கொடுக்க சொன்னீங்களா? குடுமா, இதுக்கு ஏமா தயங்குற? புள்ள நல்ல தங்கமான புள்ளமா, இங்கிலீஷ்லாம் பேசுது. குடுமா குடுமா, கொடுத்து விடு. என்ன யோசிக்கிற? அதான் சொல்லிட்டார்ல. மூ. நல்லா இருக்கு. இன்னொன்னு கூட. அப்பா, இன்னொன்னு கேக்குறாருப்பா. என்னம்மா நீ? தம்பிக்கு தாகம் அதிகம் போல் இருக்கு. தாகம் அடங்குற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருமா. குடு. யோசிக்காத. உங்க அப்பா சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். குடு. பெரியவரே, பாய் பாய் பாய். பாத்தியா, ஒண்ணுக்கு 2 வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னால முடியுமா? பங்காளி, இவ்வளவு சுலபமா கிடைக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே போயிருப்பேனே. 4000 ரூபாய் எடுத்து வை. நான் போய் 4 வாங்கிட்டு வந்துடுறேன். போ போ, வாங்குவாடி வாங்குவேன்.
நீ என்னடா ஓ போடுறது, நான் ஏ போடுறேன் பாரு. முத்தந்தர ஏத்த இடம், முகத்திலே எந்த இடம், அந்த இடம் இந்த இடம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நானும் இது வரைக்கும் எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கிராமத்தையும் பார்த்ததில்ல, இப்படி ஒரு அப்பாவையும் பார்த்ததில்ல. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது போங்க. ஃபாரின் லெவலுக்கு இந்த ஊர்ல கல்ச்சர் வளர்ந்துருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் தினம் நீட்டா ஷேவ் பண்ணிட்டு வந்து நீட்டிருப்பேனே. புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயோ அது பாருங்க, குளிர்ச்சியான விஷயம் பேசும்போது கொதிக்கிற ஐட்டத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுக்க கூடாது. நான் அந்த பரதேசி பையன் மாதிரி 10 பாத்திரம் தேய்க்கிற இடத்தெல்லாம் போய் கேட்க மாட்டேன். உங்க பொண்ணை பக்குவமா உள்ள வர சொல்லுங்க, பச்சக்குன்னு ஒன்று வாங்கிட்டு போயிடுறேன். என்னது? என்னதுன்றீங்க? முத்தம் தான். முத்தமா? ஏ ராமசாமி, கோயில்சாமி, கந்தசாமி, வெங்கடாசாமி எல்லாம் ஒடியாங்கடா, எதுக்கு இவங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறுத்துறீங்க? ஒருவேளை உங்க பொண்ணோட நான் ரூமுக்குள்ள இருக்கும்போது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா நல்ல மரியாதை. வா போலாம். கைய விடுறா. இவன் என்ன கேட்டான்னு கேளுங்க. என்ன கேட்ட? ஒண்ணும் இல்ல, இவர் பொண்ணு கிட்ட சொல்லி எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுக்க சொல்லுங்க. நான் அவ்வளவுதான். ஏயா, நான் ஒரே ஒரு முத்தம் கேட்டதுக்கு என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்களே? எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து 2 முத்தம் வாங்கிட்டு போனான். அவனை என்னையா பண்றீங்க? எங்கடா அவன்? இந்த ஊர்ல எவனும் ஏமாற மாட்டேங்கிறானே. பங்காளி, நம்ம கிட்ட ஏமாறதுக்குன்னு இந்த ஊர்ல எவனாவது பிறந்திருப்பான். என்ன ஒண்ணு, ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். கிடைக்கும், அவசரப்படாத. ஆமா சரி, பாத்துப்போம். அண்ணே, பர்மா பரமசிவன் வீடு தானே? அண்ணன் என்ன கேட்டீங்க? அண்ணே, இந்த பர்மா பரமசிவன் வீடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அடே, நம்ம பர்மா. ஐயோ, பர்மா நம்மளது இல்லைண்ணே, அது பக்கத்து நாடு. பரமசிவன் தான் நம்ம ஊரு. உங்களுக்கு வழி சொல்லி அனுப்பலாம்னா எங்களுக்கும் வழி தெரியாது. இவர் எப்பவுமே தமாஷு தான். உங்களுக்கு வழி சொல்லி அனுப்பிச்சா அது மரியாதை கிடையாது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்களே உங்க கூட வந்து பீலிசிவம் வீட்டை காமிக்கிறோம். பீலிசிவமா? இல்ல பர்மாவில் இருக்கும்போது பரமசிவம் இங்க செல்லமா பீலிசிவம்னு கூப்பிடுவோம். நாங்களே வந்து வழி காமிக்கிறோம். தாராளமா வாங்கனே வந்து ஏறி. ஏறா. இது என்ன மாட்டு வண்டியா? உள்ள போடுறா. பட்டன் அமுக்குங்கண்ணே, பிச்சிடாதீங்க. டிரைவர், நான் ஓனருங்க. கார் ஓட்டின டிரைவர் தானே, போங்க. அண்ணே, ரைட்டா லெஃப்டா? ரைட்ல போங்க. இல்ல லெஃப்ட்ல போங்க. லெஃப்டா ரைட்டாயா? சரி, பங்காளி ஆசைப்படுறாரு, லெஃப்ட்லயே போங்க. பங்காளி ஆசைப்படுறாரா? ஐயா, நான் பரமசிவன் வீட்டுக்கு போகணும்யா. பரமசிவன் வீடு லெஃப்ட்ல போனா வராதுன்னு யாரு சொன்னா உங்களுக்கு? அவரு ஊருக்குள்ள வீட்டை கட்டிட்டாரு. போறனா? நாம ஊரை சுத்தி தானே வந்துட்டு இருக்கோம். எப்படி வரும் வீடு? போங்க. ஐயா, பெரிய மிஸ்ஸையில மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. ஊரை எத்தனை தடவை சுத்துறது? ஊரை சுத்தி வந்து என்னங்க பிரயோஜனம்? பரமசிவன் ஊருக்குள்ள வீட்டை கட்டி இருக்கிறாரு. நாம ஊருக்குள்ள போகணும். என்ன பங்காளி சொல்ற? ஆமாமா. போங்க பங்காளி, நம்ம சித்தப்பாட்டு போலாமா? அதுக்கு என்ன, போனா போச்சு, போங்க. என்ன இவங்க எங்க கொண்டு விட போறாங்களோ தெரியலையே. நல்லா இருக்குல்ல, மெத்து மெத்து. போங்க போங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பரமசிவன் வீடு வந்துருச்சா? இப்பதான் ஏறி இருக்கேன், அதுக்குள்ள பரமசிவன் வீடு வந்தாச்சா? சும்மாரியா பங்காளி? ஐஸ் பங்காளி. ஐயா, என்னது சின்ன பிள்ளை மாதிரி புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு? அண்ணா, 2 ஐஸை வாங்கி கொடுங்கண்ணே. வழி வேற அவருக்கு தான் தெரியும். ஐஸ் வாங்கி தரலன்னா வழியை சொல்ல மாட்டாரு. வாங்கி கொடுங்க. ஐயா, நான் பரமசிவத்தை இன்னைக்கே பார்க்கணும்யா. ராத்திரிக்குள்ள பாத்துருவோம். இந்தாங்க 2 ஐஸை கொடுத்து தொலைங்க. பங்காளி, ஐஸ் வாங்கிட்டு இருக்கான். வண்டி எடுத்து ஓட்டிடலாமா? நான் அது யோசிச்சேன், ஆனா எனக்கு பிளேன் ஓட்டி தான் பழக்கம். அண்ணா, கோச்சிக்கிறாங்க. 2 பார்சல். பார்சலா? இது என்ன உடுப்பி ஓட்டல? பங்காளி, வர்ற வழியில சோன் பப்படி கடை இருந்தா சொல்லுங்க. இல்ல, சோன் பப்படி, மாங்காய் பத்தை, இலந்த பழம் எது வேணாலும் அண்ணா வாங்கி தருவாரு. அட ஆண்டவனே. எடுங்க, போலாம். சீக்கிரம் எடுங்க. ஏண்டா டிரைவரு? நான் ஓனர்ரா. வண்டிக்குள்ள ஏசி இல்லையா? ஈர துணி புளிச்சாது மேல போட்டுருக்கலாம்ல. கடவுளே, இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ தெரியலையே. நிறுத்துங்க. டேய், காது கேக்கல? நிறுத்துடா வண்டிய. ஆமாடா. பங்காளிக்கு பட்டுன்னு கோவம் வந்துடும். படக்குன்னு பிரேக் அமுக்கு. டிரைவரே, பரமசிவம் பங்காளி வராரு. அவர் வீட்டுல இருக்காரா தோட்டத்துல இருக்காருன்னு நாங்க கேட்டு வந்து சொல்றோம். அது வரைக்கும் இங்கே இருங்க. சரிங்க. டேய், வா. இங்க வாங்க. பரமசிவமே யாருன்னு தெரியாது. அவன் பங்காளி எப்படி உனக்கு தெரியும்?
அந்த புடவைக்காரன் தான் அவன் பங்காளி. கருப்பா இருக்கான். எருவு மட்டும் பிறந்திருப்பான். ஆகாக காகா. அதேதான். ஆ. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க. ஏனுங்கண்ணே புடவை பாக்குறீங்களா? நாங்க புடவை தாவணிலாம் பார்ப்போம். சு, அதெல்லாம் கேட்டார் உங்ககிட்ட அவரு. என்னென்ன புடவை இருக்கு? காஞ்சிபுரத்துல இருந்து தர்மாவரம் வரைக்கும் எல்லாம் இருக்குண்ணா. மொத்தமா எவ்வளவு தேரும்? ஒரு 2000 ரூபாய் தேரும்ண்ணா. நம்ம 3000 கொடுத்துருவோம். அப்படியா? சரி, இந்த வண்டியில டிரைவர் இருக்கிறாரு. ஆ. நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க அதுல ஏறி போய் பரமசிவன் வீட்ல இருந்து பணம் வாங்கிக்கங்க. சரிண்ணா. அந்த சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே, ஆ? பரமசிவன் வீட்ல தான் இருக்காராம். சரி அவர் பங்காளி சொல்லிட்டாரு. அவர் பங்காளி தானே அவரு? ஆமா, நீங்க அவரை வண்டியில ஏத்திட்டு போங்க. ஆ. அவர் பரமசிவன் வீட்டை காமிப்பாரு. எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நாங்க பாத்துட்டு ரைட் வந்தோம். ரைட் சரி. ஓகே வர சொல்லுங்க. சைக்கிள்னா? அட காரே கொடுத்துருக்கோம். சைக்கிளும் இங்கே தான் இருக்கு, நாங்களும் இங்கே தான் இருப்போம். நீங்க போங்க. சரிண்ணா. ஆனா பணத்தை மறந்துடாதீங்க. அண்ணே சொல்லிட்டேன். ஏறுங்க போங்க போங்க. ஏனே இவர் தானே? ஆமா இவர் தான். போங்க கிளப்புங்க கிளப்புங்க. நீ கிளப்பு. கிளப்புறதுக்கு இது என்ன ராக்கெட்டா? ஐயோ, இது வரை கிழவுது. பரமசிவம் வீட்டுக்கு எப்படிண்ணே போகணும்? உங்க முதலாளி வீடு யாருக்குன்னா தெரியும்? பரமசிவம் பங்காளி தானே நீ? பங்காளியா? ஏய் மரியாதையா பரமசிவம் வீட்டை காமிச்சிரு. முதல்ல புடவைக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருங்கண்ணா. வீட்டை காட்டுறா. யோ பணத்தை குடியா. டேய் வீட்டை காட்டுறா. பணத்தை குடியா. எதை எடுத்தாலும் 20 ரூபா. 20 ரூபா புடவை வாங்கிக்கிறியா? 20 ரூபாய் கொடுத்து வாங்கினா சாயம் இல்ல போகும். நீ கூட தான் சாயத்தை கடிச்சு மேல ஊத்துற மாதிரி இருக்கு. அதே யாரு கேக்குறது? போ. ம்ம். பங்காளி, விலையை குறைச்சு சொன்னா இப்படி ஒரு விலங்கு இருக்குங்கிறத நாம யோசிக்கவே இல்லை பத்தியா? அப்ப ஏத்திடுவோம். ஏத்தே. சோதிகா புடவை 100 ரூபா. குஷ்பு புடவை 100. 100ன்னு சொல்லாத. ஏன் என்ன? 100ன்னு சொன்னீங்கன்னா போலீஸ் வரும், பரவாயில்லையா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஆ. ஜோதிகா புடவை 100 ரூபா. குஷ்பு புடவை 100 ரூபா. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வாங்க. அக்கா ஜோதிகா படம்க்கா. எங்க ஜோதிகா படம் எடுங்க. இந்த இருக்கு. எவ்வளோங்க? 100 ரூபா. என்னங்க இது ஜோதிகா படம் வந்துட்டு வேஷ்டி தரீங்க? மலையாள படத்துல ஜோதிகா இதை தாமா புடவையா கட்டினாங்க. அப்படியா? இதை நீ கட்டினேன்னு வச்சுக்க, குண்டாயி ஜோதிகா மாதிரியா இருவேன். சரிங்க இந்தாங்க காசு. குஷ்பு புடவை எதுங்க? இந்த இருக்கு. இத கட்டினா நான் குஷ்பு மாதிரி இருப்பேனா? ஐயோ, இதை கட்டிக்கிட்டு நீ கண்ணாடிக்கு பின்னாடி போய் நின்னு பாரு, குஷ்பு மாதிரியே இருப்ப. இந்தாங்க காசு. போங்க. உனக்கு என்ன வேணும்? ஏண்டா கண்ணாடிக்கு பின்னாடியே நீங்க சொன்ன? கண்ணாடிக்கு முன்னாடி நின்னா அது மூஞ்ச பார்த்து அதுவே மயக்கம் போட்டு விழுந்துரும்ல. புத்திசாலிடா. ஆமா, உங்கூடல இருக்கா இந்த அம்மா மாதிரி அழகாது. சரி நீ எடுத்துக்கமா. எவ்வளவுங்க? எடுத்துக்க. உனக்கு ஃப்ரீ. ஃப்ரீ போ. காசு இல்லங்கிறது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சைக்கிள் 100 ரூபா. சைக்கிளே வித்துருவாங்கறியா? வித்துறலாம். சரி, சைக்கிள் 100 ரூபா. 100 ரூபா சைக்கிள். 100 ரூபா சைக்கிள். எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது எகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.